திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. அன்பர்களே, நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு நாடாளுமன்ற பிரபலமான வேட்பாளர்கள் அவர்களுடைய ஜாதகங்கள் குறித்து நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை. அவரது ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இவர் சிம்ம லக்கணம், கடக ராசி. இவருடைய ஜாதகம் இணையதளங்களிலே மிக பிரபலமாக பல்வேறு ஜோதிடர்களாலே பேசப்பட்டு வருகிறது. மிகச்சிறந்த ஜாதகத்துக்கு உரியவர். எதிர்காலத்திலே தமிழகத்தின் முதலமைச்சராகவோ அல்லது அதற்கும் அதிகமாக மத்திய அரசாங்கத்திலே உயர்ந்த பொறுப்புகளை வகிக்கவோ வலிமைமிக்க ஜாதகமாக இவருடைய ஜாதகம் இருக்கிறது என்று பல்வேறு ஜோதிட வல்லுநர்கள் கருத்து கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட இவருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்கணத்தில் இருந்து 3வது ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா உச்ச கிரகம் வரிசையாக சனி உச்சம், அதை அடுத்து கேது உச்சம், அடுத்து வியாழன் ஆட்சி தனுசில், செவ்வாய் 3ல் இருக்கிறது. இந்த செவ்வாய் வக்கரம், சனி வக்கரம், வியாழன் வக்கரம், 3 ராஜ கிரகங்கள் வக்கரமாக இருக்கின்றன. அதில் 2 கிரகங்கள் அதாவது சனி உச்சமாகவும் வியாழன் ஆட்சியாகவும் இருப்பதை காண முடிகிறது. சந்திரன் அங்கே 12வது ஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். 10வது ஸ்தானத்திலே சூரியன் லக்னாதிபதி மிக வலிமையாக தசமகேந்திரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருக்கிறார். கூடுதலாக அங்கே புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருப்பதையும் காண முடிகிறது. ராகு இருப்பதை காண முடிகிறது. இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அற்புதமான ஜாதகம் இந்த ஜாதகம் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இப்போ இந்த கடக ராசிக்கு அஷ்டமத்தில் சனி போயிட்டுருக்கிறது. அது ஒரு தொந்தரவான ஒரு நேரம் இவருக்கு. அடுத்தால இவருடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனும் ஆட்சி பெற்றிருக்கிறார். குரு தனுசில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனால் குருவும் சந்திரனும் அஷ்டாங்கமாக இருக்கிறார்கள். அதாவது சந்திரன் இருக்கும் இடத்துலேருந்து 6வது இடத்திலே குரு இருக்கிறார். இப்படி இருந்தால் சகடயோகம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ அதனால தான் இவர் பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். பிறகு அங்கிருந்து மாறி அரசியலுக்குள்ளே வந்தார். ஆனால் இந்த மாற்றம் ஏற்பட்டால் கூட இவருக்கு அந்த சகடயோக அது ஒரு தோஷம். அதனால் மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அந்த மாற்றங்கள் இவருக்கு மேலும் சில நன்மைகளை தருகிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால் அங்கே 6, 8 என்ற அந்த சகடயோக தோஷம் இருந்தால் கூட சந்திரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார், குருவும் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். புலிப்பாணி முனிவரே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார், சகடயோகம் ரொம்ப மாற்றத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அந்த சகடயோகம் பெற்ற சந்திரனோ அல்லது குருவோ கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலோ அல்லது ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்தாலோ அந்த தோஷம், அந்த சகடயோகத்தினுடைய தோஷம் குறைந்து விடும். அது மாற்றம் ஏற்படும், அதனுடைய வேலையை காட்டும். இப்போ அதுதான் இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துட்டு இப்போ அங்கேருந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார். ஆனாலும் இங்கும் ஒரு பெரிய மாநில அளவில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அப்போ அதனுடைய அந்த யோகத்தினுடைய வலிமையானது மாற்றுகிறது. ஆனால் மாற்றத்தை 2 கிரகங்களும் ஆட்சி பெற்றிருப்பதனால அங்கும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. அந்த கெத்து விடாமல் போயிட்டுருக்க முடியுது. அடுத்த பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் 3வது இடத்துல இருக்கிறாங்க. பொதுவாக 3, 6, 11 இடங்களிலே பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய உக்ர கிரகங்கள் சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இவர்களெல்லாம் 3, 6, 11 இருந்தால் வலிமை பெறுவார்கள். ஜாதகருக்கு எதிர்பாராத சில நன்மைகளை செய்வார்கள். அப்படி இருக்கும்பொழுது 3வது இடம் மிகவும் வலிமை வாய்ந்த இடம். அந்த இடத்துல சனியும் செவ்வாயும் இருப்பதனாலே இவருக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய, ஏன்னா 3வது இடம் சனிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பலமான இடம், செவ்வாய்க்கும் அவ்வாறு. எனவே அந்த இடத்துல உச்சகதியில் இருக்கிறார். ஆனால் எதிர்ப்பு கிரகம் சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, சத்ருஸ்தானாதிபதி. எனவே எதிர்ப்பு ரொம்ப இருக்கும். ஆனாலும் ஜாதகருக்கு சாதகமாக அமையும். ஏனென்றால் லக்னாதிபதி கேந்திரத்திலே சுப கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அதில் ராகு இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று ருத்ரயோகம் என்ற புதாக சூரியன்
புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் ஒரே வீட்டில் வலிமை பெற்று சேர்ந்தால் அதற்கு வேறு ருத்ரயோகம். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம். அதாவது முன் ஜென்மத்தில் அதிகமான சிவ வழிபாடு செய்தவர்களுக்கு இந்த புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை ஏற்படும். அவர்கள் அந்த சிவ புண்ணியத்தை நல்ல முறையிலே பெற்று அதை அனுபவித்து இந்த ஜென்மத்திலே பல சிறப்புகளை பெறுவார்கள். அப்படி பெரிய முன் ஜென்மத்திலே பெரிய சிவபக்தர்களாக இருந்தவர்களுக்கு தான் இந்த சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும். அதுவும் வலிமை மிகுந்த இடங்களில் சேர்க்கை ஏற்பட்டால் அவர்களுடைய புண்ணிய பலன் அதிகம் இருக்கிறது என்று அர்த்தம். இப்படி பல சிறப்புகள் இவருக்கு இருக்கிறது. நல்ல வலிமை மிக்க ஜாதகம். கண்டிப்பாக இந்த அஷ்டமச்சனி காலத்தில் கூட இவருக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆனாலும் கூட அந்த அஷ்டமச்சனி இருப்பதை சில ஜோதிடர்கள் யோசிக்கின்றார்கள். அது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். அதாவது தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் விவாதிப்போம். ஒரு முறை மற்ற நாம் பார்த்த அத்தனை வேட்பாளர்களுடைய ஜாதகங்களை மறுபரிசீலனை செய்து விவாதிப்போம். அடுத்து இவருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அஷ்டமசனி கழிந்த பிறகு இவர் எதிர்காலத்தில் மிக உன்னதமான ஒரு ஸ்தானத்தை பெறுவார் அரசியலில் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுதான் பல்வேறு ஜோதிடர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சாதிப்பார் இவர் அரசியலில் என்பது இவருடைய ஜாதகப்படி உள்ள தீர்மானமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.